வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் கௌதமி நந்தபாலா, ரியாஸ் ஹாரிஸ். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் 44 பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 203 அதிகரிப்பு. கொழும்பு, களுத்துறை மற்றும் ரத்னபுரி பகுதிகளில் இன்று இரவு வேளையிலும் மழை பெய்யும் சாத்தியம். புதிதாக 8 பிரதி அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்பு. சம்பூர் கடற்கரைக்கு திமிங்கிலங்கள் கூட்டமாக கரையொதுங்கியுள்ளன. ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி, கேகாலை, காளி, களுத்துறை, மாத்தறை, ஹம்மாந்தோட்டை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கே மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மழை பெய்தால் மண்சரிவு ஏற்பட முடியும் எனவும் கட்பாறைகள் சரிந்துவிழ வாய்ப்புள்ளதாகவும் தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாத்தறை ரோட்டுப எதில்கல்தெனிய பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 177 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பனாகட்டுவ கனிஷ்ட வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கியிருந்த மாத்தறை பண்டந்தர பிரதேச மக்கள் இன்று ராணுவத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சுமார் 300 பேர் இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். மாத்தறை, மாலிம்படை, ஹித்தட்டிய, நாட்டுகல, வல்பொல ஆகிய பிரதேசங்களில் 700 பேர் தொடர்ந்தும் வெள்ளத்தில் சிக்கியிருந்தனர். ராணுவத்தின் உதவியுடன் அவர்களை மீட்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. களுத்துறை, மெல்லனிய, கல்பானை பிரதேசங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களின் பின்னர் முதன்முறையாக எமது செய்தியாளர்கள் இன்று அந்த பகுதியை அடைந்தனர். ஒடுவர, தெல்குட மற்றும் யட்டவர ஆகிய பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 33 கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்து 14,000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மில்லேனிய பிரதேச செயலாளர் தெரிவித்தார். இந்திய இலங்கை கடற்படை ராணுவ ஒன்றிணைந்த நிவாரண சேவை மூலம் இவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. அத்துடன் ராணுவத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுகளையும் ஏனைய பொருட்களையும் வழங்கி வருகின்றனர். கட்டுவன பிரதேச செயலக பிரிவில் கரவிலகந்த மற்றும் மெதகந்த ஆகிய பகுதிகளில் மண்மேடு சரிந்து விழுந்ததினால் 5 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் அந்த பகுதியை அபாய வலயமாக அறிவித்துள்ளதுடன் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இரத்தினபுரி, எலப்பாத்த, கரன்கொட, கினிகிரிய ஆகிய பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இடம்பெயர்ந்த மக்கள் கினிகிரிய விகாரையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இரத்தினபுரி, ஆயகம பிரதேசத்தில் தொடர்ந்தும் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. சில பகுதிகளில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. இரத்தினபுரி, கலவான மற்றும் அயகம பிரதேசங்களில் சில வீதிகளூடான போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அயகம பிரதேச செயலக பிரிவில் 14,000க்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்து 30 முகாம்களில் தங்கியுள்ளனர். காலி, பத்திகம, கிங்கங்கை நீர்மட்டத்தை நீர்ப்பாசன திணைக்களத்தின் அதிகாரிகள் இன்று பார்வையிட்டனர். கிங்கங்கை நீர்மட்டம் நாளை மாலை வேளை ஆகும் போது குறைவடையலாம் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். விவசாயத்திற்கு போதுமான மழைவீழ்ச்சி கிடைக்காமையினால் முல்லைத்தீவு மற்றும் வவுனியாவில் செய்கையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கின் பல பகுதிகளில் விவசாயத்திற்கு போதுமான மழைவீழ்ச்சி கிடைக்காமையினால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு ஒட்டிச்சுட்டான் பிரதேச செயலக பிரிவின் சில பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகளுக்கு போதுமான மழைவீழ்ச்சி கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முத்தியன்கட்டு குளத்திலிருந்து நீரை பெறுகின்ற குளங்களை நம்பி மேற்கொள்ளப்படும் நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டிச்சுட்டான் கமநல சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மானாவாவி பெய்யும் என்று பார்த்தோம்னா குளங்கள்ல தண்ணியில் நாங்கள் உழுது செலவழித்து ஒவ்வொரு 2 போகம் மாறி போகும் எங்களுக்கு வெள்ளாம வாய்க்கையில் செத்து போச்சு. நாங்கள் முழுகி கொண்டிருக்கிறோம். மழைகளை பெய்தால் கால போவோம், விதைப்புக்க மாட்டோமோ. கிணத்துல தண்ணிகளும் நல்லா வற்றி போயிட்டு இப்ப எங்களுக்கு தோட்டம் செஞ்சு கொள்ளவும் மேலாம கிடக்கு. இந்த மழை அன்றதே இல்ல. 2 வருஷம் தொழில் செய்து நாங்க விவசாயம் செய்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல, எல்லாம் அழிவுதான். வவுனியா பிரதேச செயலக பிரிவின் ஓமந்தை மற்றும் மரையடித்த குளம் பகுதிகளைச் சேர்ந்த தோட்ட பயிற்சிகையாளர்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உளுந்து விதைச்சி 2 நாள் தான் நல்ல மழை பெஞ்சிச்சு. அதை நம்பி நாங்க விதைச்சோடனே நாங்க உளுந்தெல்லாம் வாங்கி காசுக்கு கடனுக்கு தான் வாங்கி விதைச்சிருக்கிறோம். மழையும் விட்டுருச்சு, எல்லாம் காய துவங்கி எல்லாம் அழிஞ்சு போய் இருக்குது. இப்ப உளுந்து
இதேவேளை அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேச செயலக பிரிவின் அள்ளிக்கம்பை தேவர் கிராம மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். முக்கியமாக தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த குடிநீர். இந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கி முதலிலே எங்களுக்கு இந்த குடிநீர் பெற்று தருவதற்கான ஒரு ஆவணங்களை எடுத்து தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இரவில போனா யான பிரச்சனை, அப்ப பகல்ல போனாலும் இந்த தண்ணி இல்லாத பிரச்சனை. அப்ப இரவில 3 மணி 2 மணிக்கெல்லாம் இரவில போயிட்டு தண்ணி எடுத்து வர தூரத்துல எலெக்ஷன் டைம்ல வராங்க, எல்லாத்தையும் நாங்க செய்து தாரம் பண்றாங்க. ஆனா அது பிறகு ஆக்கள் இல்லை இஞ்சால பக்கம். பிரதேச செயலகத்தினால் வாரமொன்றுக்கு 3 நாட்கள் பவுசர் மூலமாக விநியோகிக்கப்படும் நீர் போதுமானதாக இல்லை என மக்கள் கூறுகின்றனர். மோரா சூறாவளி நாட்டை விட்டு கடந்துள்ள போதிலும் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்தும் மழை வீழ்ச்சி பதிவாகி வருகின்றது. இதனால் தொடர்ந்தும் மண் சரிவு அபாய நிலவும் பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தெஹியோவிட்ட தலப்பிட்டிய தோட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் தோட்டத்தில் வசித்த 16 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் பிரதேச சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். எனினும் குடியிருப்புகளுக்கு மீண்டும் செல்லுமாறு கிராம உத்தியோகத்தர் நேற்று வந்து அறிவித்துள்ளதாக தலப்பிட்டிய தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்தும் சீரற்ற வானிலை நிலவுவதால் தமது குடியிருப்புகளுக்கு செல்வதற்கு அச்சமாக இருப்பதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். மண் சரிவு இதுக்கு முன்னால் ஏற்பட்டது. அதே லயத்தில் வலதுகை பக்கம் திரும்ப வந்தது. வந்து பார்த்துட்டு பாருங்க, சரி மாறுங்க, எதுக்கிட்ட எம்பிஆர் தான், நம்ம எம்பிஆர்ல வந்து பார்த்துட்டு சொன்னாங்க மண் சரி வராது, அங்க போய் தங்க சொல்லி மக்கள் தங்குனாங்க. திரும்ப வந்து விட்டது. அதுக்கும் ஒரு நடவடிக்கை இன்னும் வரைக்கும் எடுக்கவில்லை. இதேவேளை சப்ரகமுவ மாகாண சபை உறுப்பினர் அண்ணாமலை பாஸ்கரன் தலப்பிட்டிய மக்களின் பிரச்சினை தொடர்பில் பிரதேச செயலாளரிடம் இன்று வினவினார். කිසිම ඉතක්වත් පපුවක් නැතුව නෑ ඕගොල්ලන්ට මේ MBR එකෙන් කියලා තියෙනවා යන්න කියලා ඕගොල්ලන්ට මේ සානාධාරණ දෙන්න බෑ ඕගොල්ලෝ කියලා ඒ පදිංචි වෙන්න කියලා කියන එකත් වැරදිනේ ඒගොල්ලෝ හැංගීම පොඩි ළමයි ඉන්නේ කිරි දෙන අම්මලා ඉන්නවා අවුරුදු මාස දෙකේ තුනේ ළමයි ඉන්නවා ගෙවල් දෙන එකයි ඉඩම දෙන එකයි පස්සේ දැනට අඩුම ගානේ මේ වැස්ස පායනක හොඳ තත්ත්වයකට එනකන් හරි ඒගොල්ලෝ එතන ඉඳලා ඒගොල්ලන්ට දැන් ජනාධිපතිතුමා කියලා පෙළ 300ක් දවසට දෙන්නම් කියලා එමුනේ. நானோயா கிளாரண்டன் மேற்பிரிவு தோட்டத்தில் உள்ள 12 குடும்பங்களை சேர்ந்த 60 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். குடியிருப்பின் பின்னால் உள்ள மண்மேடு சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் தோட்ட வெளிக்கள உத்தியோகத்தர் வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்டாஃப்ஸ் குவார்ட்டர்ஸ்களை தந்து உதவி சொந்தக்காரவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கின்றோம். சாப்பாடு கொடுக்கின்றார்கள். ஸ்டேட்டில் அரசியல்வாதிகள் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை, வந்து பார்க்கவும் இல்லை, யாரும் வரவும் இல்லை. எங்களுக்கு இப்ப மண் சரிவு ஏற்பட்டிருக்க காரணத்தால வீடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. சிறு பிள்ளைகளை பெரிய பிள்ளைகளை நாங்க வச்சுக்கிட்டு ரொம்ப பாதிப்புல இருக்கிறோம். இருக்க கூட இடம் இல்லாம. இதேவேளை குறித்த தோட்டப்பகுதியில் நேற்றிரவு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நாவலப்பிட்டி சோளங்கந்த மாண்டி கிறிஸ்டோ கிராமத்தை சேர்ந்த 19 குடும்பங்களை சேர்ந்த 84 பேர் மண்சரிவு அபாயம் காரணமாக கடந்த திங்கட்கிழமை அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இவர்கள் சோளங்கந்த புனித செபஸ்தியன் தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது கடுமையான மழையா இருக்குது. அதனால நாங்க இந்த சேர்ச்சில தான் போய் தங்கி இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிறதுக்கு சரியான பயமா இருக்கு. காற்றும் அந்த மாதிரி சுழல் காத்து வீசுது. எங்களுக்கு 3-4 வருஷமா இதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு நிரந்தரமான இடம் தேவை. அனர்த்தங்களின் போது பாதுகாப்பான தற்காலிக இடங்கள், அனர்த்தங்களின் பின்னர் மீண்டும் பழமை வாய்ந்த பாதுகாப்பற்ற லயனறைகள், இவ்வாறு மலையக மக்களின் வாழ்க்கை சக்கரம் பல தசாப்தங்களாக சுழன்று கொண்டிருக்கிறது. கேகாலை புலத்கோகுபிட்டிய கழுப்பான தோட்டம் 2016 மே மாதம் 17ஆம் திகதி இயற்கை சீற்றத்தினால் கண்ணிமைக்கும் நொடிப்பொழுதில் 6 லயனாரைகள் மண்ணில் புதைந்தன. 6 மாத குழந்தை உட்பட 16 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பாதிக்கப்பட்ட 80 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இவர்களுக்கான வீடுகள் விரைவில் அமைக்கப்படும் என அனர்த்தம் இடம்பெற்று 3 நாட்களுக்கு பின்னர் அமைச்சர்கள் வாக்குறுதி வழங்கினர். மக்களுக்கான 100 வீடு தேவைப்படுது. உடனடியாக அந்த 100 வீடையும் அடுத்த கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். அதெல்லாம் ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு அந்த மக்களுக்கு வீடுகளை கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளேக்கு வந்து அதுக்கு அடிக்கலை நாட்டுவோம். தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். கழுப்பான தோட்ட மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் திகதி அடிக்கல் நாட்டப்பட்டது. வாக்குறுதிகள் மறக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பற்ற லயன் அறைகளுக்கு மீண்டும் இந்த மக்கள் திரும்பினர். எனினும் இந்த வருடமும் இயற்கையின் சீற்றம் இவர்களை தற்காலிக இடங்களை நோக்கி ஓடச் செய்தது. கழுப்பான தோட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலையிலும் சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலும் தமது எதிர்காலம் குறித்து ஏக்கத்துடன் இவர்கள் காத்திருக்கின்றனர்.
தூங்கக்குள்ள அடிச்சிருக்க போறனையோட வீட்டுக்கு படுக்கைக்கு தண்ணி வருது. இப்ப தற்காலிக முடிஞ்சு 1 வருஷமும் 13 நாள் ஆச்சு. இந்த மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஓராண்டு பூர்த்தியாக உள்ளது. அடிக்கல் நாட்டப்பட்ட பகுதியில் 16 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும் அவை இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை. தமது உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து கடந்த 1 வருட காலமாக போராடி வரும் இவர்களுக்கு நிரந்தர முகவரி எப்போது வழங்கப்படும்? கொழும்பு, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்றிரவு மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில், முக்கியமாக இலங்கையின் தென்கிழக்கு பிராந்தியங்களிலும் மாத்தளை, திருவோணமலை மற்றும் பொல்நறுவை பிரதேசத்திலும் சற்று பலமான காற்று இடைக்கிடையே வீசக்கூடும். மேற்கு சப்ரகமுவ, தெற்கு மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் புத்தளம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை மீண்டும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்குமைய ரத்தினபுரி, கேகாலை, காலி, களுத்துறை, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களுக்கே மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் மலைப்பாங்கான பகுதிகள் மற்றும் சரிவுகளில் வாழும் மக்கள் மண்சரிவு மற்றும் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் எலபாத்த, பெல்மடுள்ள, குருவிட்ட, எகலியகொட, கிரியல்ல, இம்புல்பே, அயகம, ககவத்த, கலவான, கொலன்ன மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் புலத்கொகுபிட்டிய, தெர்னியகல, எட்டியந்தோட்ட, தெகியோவிட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் மண்சரிவு ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மழை நீடித்தால் காலி மாவட்டத்தின் பத்தேகம, யக்கலமுள்ள, நெலுவ, தவல, ஞாகம மற்றும் நாகுட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண்சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் புலத் சிங்கள, அகலவத்த, வலல்லாவிட்ட மற்றும் பதுருளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. மாத்தறை மாவட்டத்திலும் சில பிரதேச செயலக பிரிவுகளில் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்குமைய கொட்டப்பொல, பஸ்கொட, பிடபெத்தர மற்றும் முலட்டியன ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் வலஸ்முல்ல மற்றும் கட்டுவன ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, கோரளை பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த மக்களும் மண்சரிவு தொடர்பில் அவதான இருக்க வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 203 அதிகரித்துள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டது. ரத்தினபுரி மாவட்டத்திலேயே அதிகளவிலான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. ரத்தினபுரி மாவட்டத்தில் 84 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 29 பேர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. 44,684 பேர் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளதோடு மாவட்டத்தில் 224 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. காலி மாவட்டத்தில் 15 பேர் பலியாகியுள்ளதோடு 7 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். மாவட்டத்தில் 8 நலன்புரி நிலையங்களில் 615 குடும்பங்களைச் சேர்ந்த 1287 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். காலி மாவட்டத்தில் 38 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு 1100 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. களுத்துறை மாவட்டத்தில் 63 பேர் உயிரிழந்துள்ளனர். 52 பேர் காணாமல் போயுள்ளனர். 3333 குடும்பங்களைச் சேர்ந்த 13,689 பேர் தொடர்ந்தும் பாதுகாப்பு முகாம்களில் தங்கியுள்ளனர். மாத்தறை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மாத்தறை மாவட்டத்தில் 28 பேர் அனர்த்தங்களால் உயிரிழந்துள்ளனர். மாவட்டத்தில் 15 பேர் காணாமல் போயுள்ளதோடு 10,670 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் மாத்தறை மாவட்டத்தில் 658 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு 3,314 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது.
அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பிரதேச செயலகங்களில் இடர் முகாமைத்துவ நிலையங்களாக 24 மணித்தியாலங்களும் செயற்பட வேண்டும் என அறிவித்துள்ளோம். அலுவலகத்தின் அதிகாரிகளின் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுநிருபங்கள் பாராது பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்துள்ளோம். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சில் நீல்டே அல்விஸ் வெளியிட்டுள்ள சுற்றுநிருபத்தில் இந்த விடயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அனர்த்தங்கள் தொடர்பில் மக்களுக்கு ஏன் முன்கூட்டி அறிவிக்கவில்லை என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். வளிமண்டலவியல் திணைக்களம் மழை தொடர்பில் எதிர்வு கூறலை வெளியிட்டிருந்தது. சில பிரதேசங்களுக்கு காற்று வேகமாக வீசக்கூடும் எனவும் அறிவித்திருந்தது. எனினும் பிரதேசங்கள் தொடர்பில் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு எம்மிடம் தொழில்நுட்ப வசதிகள் இல்லை. நாம் தொழில்நுட்ப ரீதியில் மேலும் முன்னேற வேண்டும். 150 மில்லிமீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்றாவது மக்களுக்கு அறிவிக்கவில்லையே. இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அதனை அறிவித்தமைக்கான தரவுகள் என்னிடம் உள்ளன. சீரற்ற வானிலையின் போது மக்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதற்கு போதுமான சட்டங்களை நாம் உருவாக்க வேண்டும். வெளிநாடுகளில் அவ்வாறான சட்டங்கள் உள்ளன. அதிக மழை வீழ்ச்சி தொடர்பில் எமக்கு முன்கூட்டியே சரியாக அறிவிக்க முடியாது. அதற்கு டொப்ளர் ரேடார் போன்ற அதிநவீன வசதிகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தாலும் மழை பெய்யும் முன்னர் அறிவிக்க முடியாது. மழை பெய்யும் பொழுதே அதனை அறிவிக்க முடியும். 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்று கூறினாலும் 500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவானதல்லவா? இதனை அறிவிக்க முடியாது போனமை பாரிய பிரச்சினை அல்லவா? டொப்ளர் ரேடார் தொழில்நுட்பம் இருந்தால் அதனை கூற முடியும். எனினும் எமக்கு அந்த வசதி இல்லை. உலகில் பல நாடுகளில் வானிலை எதிர்வு கூறல் தொடர்பில் கையடக்க தொலைபேசியில் ஆப்ஸ்களை பயன்படுத்துகின்றனர். மொபைல் ஆப்ஸ் மூலம் எத்தனை மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்று கூற முடியும் என்று நான் நினைக்கவில்லை. வடமாகாண சபை உறுப்பினர் சு பசுபதி பிள்ளை கிளிநொச்சியில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இலங்கையினுடைய புலனாய்வுத்துறையினுடைய ஒரு 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நேற்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். எங்களிட 2000 பேர் என்று சொன்னால் அவர்களும் ஒரு 400 பேர் கிட்டத்தட்ட எல்லா உத்தியோகத்திலும் சேர்த்து இந்த புலனாய்வுத்துறையினரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இந்த விடயத்தை ஜனாதிபதிக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ யாருக்குன்னு அறிவிக்கலாம் தானே. இது ஒரு இதற்கான சரியான முடிவு ஜனாதிபதியாலோ அல்லது பிரைம் மினிஸ்டரால இல்லை, ஜனாதிபதியால் வர வேண்டும். ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு தானே, இங்க அப்படி ஒரு இல்லை, வெளிநாட்டு போட்டு நம்ம அதனுடைய அவரோட இது காய்ச்ச வேண்டிய தேவையே இல்லை. எங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு என்ன நடந்தது, என்ன நிலையில் இருக்கின்றார்கள், அந்த உண்மை சம்பவத்தை உடனடியாக தெளிவுபடுத்தணும். இனிமேல் பார்த்து குழு போட்டு கூத்து போட்டு இங்கெல்லாம் சொல்ற கதையெல்லாம் இனி எங்களுக்கு தேவையில்லை. நான் பார்த்தேன் வடமராட்சி கிழக்கிலே UNHCR போய் அந்த ஆளை கண்டு பதிந்து கொண்டு வந்து அந்த போட்டோவும் இலக்கத்தையும் போட்டோவை வைத்துக் கொண்டு குந்திக்கொண்டு வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கிளிநொச்சியிலும் அந்த பதிந்த பேர்களையும் இலக்கத்தையும் வைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லலாம். UNHCR எடுத்தாதானே விரத்தை எங்கே எடுத்திருக்குதானே உங்கள்கிட்ட இருந்து. இந்த அவைகள் எங்கேயோ எடுத்த தடுப்பு முகாமிலே இருந்து எடுத்துக்கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்லலாம். அப்படி என்றால் இல்லைன்னு சொல்றால் ஆட்சியாளர்கள் இவர்களை திரும்ப கொலை செய்யணும். போலீசார் வந்து ஒரு நிதானமாக ஒரு பகுதியில் நின்றார், மக்களுக்கு வர இல்லை. ஆனால் அந்த CID TR என்றவர்கள் வந்து நடு மக்களுக்கு வந்து ஒரு போட்டோ பிடிக்கிறது, இதுல இருக்கிற அம்மாக்களை போட்டோ பிடிக்கிறது, அப்படியான நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்பட்டது. இது ஒரு வேதனைக்குரிய பிரச்சனை. நொந்து போயிருக்கிற மக்களை இன்னொரு நொந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகின்ற. காணாமல் போனோரின் உறவினர்களின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. நாங்கள் பிரதமர் ஊடாக வருகின்ற செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். காரணம், நாங்கள் பிறந்து தவழ்ந்து விளையாடிய மண்ணிலே கோவிலே வந்து பொங்கல் சாப்பிட்டு விட்டு இந்த பிரதமர் எங்களுக்கு சொல்லியிருந்தார், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று. தற்போது நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்த பின்பு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வெளிநாடுகள் சென்று விட்டார்கள் என்று. உண்மையிலேயே எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்றிருந்தால் இலங்கை அரசிடம் பதிவுகள் இருந்திருக்கும். அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள் என்ற உண்மை இலங்கை அரசுக்கு தெரியும். எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சகோதரர்களை
இலங்கை ராணுவத்திடமும் இலங்கை அரசிடமும் தான் ஒப்படைத்தோம். இந்த மேன்மிகு ஜனாதிபதியாவது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தெருவிலே இறங்கி போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பிள்ளைகளின் பேர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும். வெளியிடப்பட்ட பின்னர் மறைமுகமான தடுப்பு முகாம்கள் சிறைச்சாலைகளை நாங்கள் சென்று பார்வையிட வேண்டும். அதன் பிற்பாடு இருக்கப்பட்ட தமிழ் உறவுகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மாறாக எங்களுடைய கோரிக்கைக்கு மாறாக ஏதாவது நடக்குமானால் எங்களுடைய உயிர்களுக்கு அவர்கள் அரசு மட்டுமல்ல சர்வதேசமும் கூட பதில் கூற வேண்டிய ஒரு நிலைக்கு புதிதாக 8 ராஜாங்க மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அரச தொழில் முயற்சி ராஜாங்க அமைச்சராக செயற்பட்ட இரான் விக்ரமரத்ன இன்று நிதி ராஜாங்க அமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார். இதுவரை அந்த பதவி வகித்த லக்ஷ்மணியாப்பா அபிவர்தன அரச தொழில் முயற்சி ராஜாங்க அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கருணாரத்ன பரணவிதான திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் பயிற்சி பிரதி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அவர் இதுவரை வகித்த ஊடக பிரதி அமைச்சர் பதவிக்கு லசந்த அழகியவண்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் ஊடக பிரதி அமைச்சர் பதவியும் லசந்த அழகியவண்ணவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. வசந்த சேனநாயக்க வெளிவிவகார ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கலாநிதி ஹர்ஷடி சில்வா தேசிய கொள்கை மற்றும் பொருளாதார விவகார பிரதி அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தார். சமூக வலுவூட்டல் நலன்புரி மற்றும் மலைநாட்டு மரபுரிமைகள் விவகார பிரதி அமைச்சராக ரஞ்சன் ராமநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ் நூலகத்தின் நினைவலைகளை சுமந்து வரும் விசேட தொகுப்பு அடுத்து. யாழ் நூலகம் தீக்கிரையாகி இன்றுடன் 36 வருடங்கள். கம்பீரமாய் காட்சியளிக்கும் யாழ் நூலகத்தின் கருகிய புத்தகங்களின் சாம்பர் மனத்தை வாசிப்பின் மீது தீராத காதல் கொண்ட வாசகர்களால் மாத்திரமே நுகர முடியும். அறியாமை இருளகற்றும் புத்தொளி கீற்றை இன்று போன்றதோர் நாளின் நள்ளிரவு வேளை காரிருளில் மூழ்கடித்த கதையை மீட்ட சோகமே எஞ்சும். கவர்ந்து செல்லவோ சூறையாடவோ முடியாத தென்னாசியாவின் அறிவு பொக்கிஷத்தை தீது நன்கறியாத தீ தீண்டி துவம்சம் செய்த துன்பியல் அனுபவத்தை வார்த்தைகளில் வசப்படுத்துவது அத்துணை எளிதன்று. 1933ஆம் ஆண்டு அறிவரம் நிரம்பிய சான்றோரின் வாசிப்பு விதை சில காலத்தில் பெருவிருட்சமாய் அறியாமை இருள்களையும் யாழ் நூலகமாய் நிமிர்ந்து நின்றது. 1800களில் யாழில் தகவல் தந்த செய்தி ஏடுகள் தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களை உள்ளடக்கி எம்மவரின் உணர்வுகளின் எழுத்துருவாய் வேறுடன் விளங்கியது யாழ் நூலகம். தொன்மையான பல பனுவல்களை, ஓலைச்சுவடிகளை, கையெழுத்து பிரதிகளை, நூல்களை கொண்ட இந்த நூலகத்திலே கிட்டத்தட்ட 97,000 பிரதிகள் எரிந்து சாம்பலானதை நாங்கள் பார்த்தோம். இந்த நூற்குவியல்களுக்குள் இன்னும் எங்களுடைய ஆறுமுக நாவலருடைய கையெழுத்து பிரதிகள் கூட இருந்ததாக தமிழ் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆக மிக தொன்மையான மிக அபூர்வமான இந்த களஞ்சியங்களை கொண்ட இந்த சாலை எரியூட்டப்பட்டது உண்மையில் எங்களுடைய பண்பாட்டு வரலாற்றில் மட்டுமல்ல உலக நாகரிகத்தின் வரலாற்றிலும் கூட ஒரு கரை படிந்த நாள் என்றே சொல்லுவேன். மீண்டும் பண்பாட்டின் பெருங்கோயிலாக எங்களுடைய பண்பாட்டை வழிப்படுத்துகின்ற அறிவு கோயிலாக இந்த நூலகத்தை நாங்கள் மீள கட்டியெழுப்ப வேண்டும். வெறுமனே கட்டடத்தை அல்ல, அந்த உள்ளே இருக்கின்ற அந்த உயிரான அறிவு செல்வங்களை கட்டியெழுப்ப வேண்டும். இருப்பின் அடையாளத்தை அரிக்கும் கரையான்கள் பழம்பெருமையை அழிக்க தீவடிவம் கொண்டு யாழ் நூலகத்தை தற்றின. 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் திகதி நள்ளிரவு வேளை தென்னாசியாவின் அறிவு களஞ்சியத்தை தீச்சுவாலைகள் விழுங்க ஆரம்பித்தன. பற்றிய எரிபொருளுக்கும் தன் வடிவம் கொடுக்கும் தீ அறிவு பசிக்கு விருந்தாகும் புத்தகங்களை உண்டு தன் பசி தணித்தது. சுமார் 1,00,000 புத்தகங்கள் நிறம் மாறி மனம் மாறி ஒரு சிதைந்து சாம்பராயின. புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட பலம் வாய்ந்த ஆயுதங்கள் புத்தகங்களே. விளாடிமிர் லெனின். பிளாஸ்டிக் கழிவுகளினால் இயற்கைக்கு ஏற்படும் தீமைகளை கவனத்திற்கொண்டு உலகின் பல நாடுகள் அதற்கான மாற்று செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. வளர்ச்சியடைந்த பல்வேறு நாடுகளிலும் பிளாஸ்டிக் கழிவுகளை மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு அபிவிருத்தி திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
மீள்சுழற்சி தொடர்பில் உலக நாடுகள் கவனம் செலுத்தும் நிலையில் அம்பகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்பட்டுள்ள அதிகமான பிளாஸ்டிக் கழிவுகள் தொடர்பில் எவ்வித கவனமும் செலுத்தப்படாமை கவலைக்குரியது. இம்முறை சிவனொளி பாதமலை யாத்திரை பருவ காலத்தில் யாத்திரிகர்களால் வீசப்பட்டுள்ள பிளாஸ்டிக் வெற்று குடிநீர் போத்தல்களை இவ்வாறு பெருமளவில் சேர்த்துள்ளன. இதனால் சூழல் பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். அவை எடுக்கப்பட்டாலும் கூட இன்று அப்போத்தல்களை மீள் சுழற்சிக்கு செய்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படாத நிலை காணப்படுகின்றது. இவ்வளவு பெருந்தொகையான பிளாஸ்டிக் பொருட்களை பாவனையை இந்த பிரதேசத்திற்கு கொண்டு வருவதை முதலில் தடை செய்ய வேண்டும். இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தொடர்பில் மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகள் குறித்து அம்பகமுவ பிரதேச சபையின் செயலாளர் ஏ சரவணனிடம் நாம் வினவினோம். அதனை நாம் அகற்றுவதற்கும், அதாவது முறையாக அதனை மீண்டும் மீள்பாவனை மீள் சுழற்சிக்கு அமைவாக அதனை மேற்கொள்ளும் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் நாம் மேற்கொண்டுள்ளோம். மக்கள் உணர்ந்தால் மாத்திரமே இதற்கான தீர்வினை நாம் கொண்டு வரலாம். இந்த அடிப்படையில் அம்பகமுவ பிரதேச சபையின் கீழ் சேகரிக்கப்பட்டுள்ள இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படக்கூடிய சூழல் பாதிப்புகள் தொடர்பில் சூழலியலாளர்களிடம் நாம் வினவினோம். இலங்கையை பொறுத்தவரை இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்வதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கான எந்த ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளும் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட நிலையிலே சிவனொளி பாதமலை காலத்திலே சுமார் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் வெற்று கொள்கலன்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீள் சுழற்சிக்கு மீள் உற்பத்திக்கு ஈடுபடுத்த முடியும். எவ்வாறாயினும் அயல் நாடான இந்தியாவை முன்னுதாரணமாக கொண்டு இங்கிலாந்தில் பிளாஸ்டிக் கழிவுகள் மீள் சுழற்சி மூலம் வீதிகளுக்கு காப்பிட்டிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கிலாந்தில் சில உள்ளூராட்சி சபைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி சாலைகளை போட ஆரம்பித்துள்ளதாக நம்பகமான தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. இலங்கையில் பரவலாக சேர்க்கின்ற பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிப்பதற்கான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அந்த திட்டங்கள் எந்தளவிற்கு சூழலுக்கு இசைவான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன என்பது கேள்விக்குறியாகும். சம்பூர் கடற்பரப்பில் திமிங்கலம் கூட்டம் கூட்டமாக இன்று காலை கரையொதுங்கின. சுமார் 10 தொடக்கம் 11 அடி நீளமான 40 திமிங்கலங்கள் கரையொதுங்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன்று மாலை கடற்படையினருக்கும் மீனவர்களும் இணைந்து இந்த திமிங்கலங்களை மீண்டும் ஆழ்கடலுக்குள் விட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த காணொளிகளோடு இன்றைய பிரதான செய்திகளை நிறைவு செய்கின்றோம். வணக்கம். विजय सिंह मैं मोबाइल ले meter kan